வீட்டிலும் 1ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் சேர்க்கை. அங்கு செவ்வாய்க்கு ஆட்சி பலம். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி அடைய போகுதா அப்படின்னு பார்த்தா, 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கும் பொழுதும் அதற்கு குரு பார்வை, குருமங்கள யோகம். 3ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்திலும் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்ச குரு பார்ப்பது குரு மங்கள யோகமாக இவர்களுக்கு செயல்படும். இது எல்லாமே இவர்களுக்கு தனம், லக்னம், ராசி, 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானமாகவும், 4ஆம் இடத்து குருவின் பார்வையாகவும், 7ஆம் இடத்து குருவின் பார்வையாகவும், இது 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இந்த விஷயத்தை ஆக்டிவேட் செய்வதனால் 11ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு லாபமாகவும் செயல்படுகிறது. கன்னிராசிக்கு நிறைய குட் நியூஸ் இந்த மாசத்தில் இருக்கிறது. என்னன்னா, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் வந்து அமர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்க